லோகேஷ் வந்து ஒரு குட்டி ஆச்சரியம் தான் எனக்கு. பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு வந்தார். கட் பண்ணால் மாநகரம், அவ்வளோதான். யார்கிட்டையும் ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட். கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது மிஸ் ஆனால் கூட அந்த மாதிரி கதைகள் வந்து புரியாமல் போயிடும். அது வந்து அவ்வளோ தெளிவோடு எடுத்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் வந்து பிளான் மட்டும் பண்ணுறதில்ல, மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. அதனால தான் இவருடைய சக்ஸஸ் நினைக்கிறேன். இதை நான் சொல்லியே ஆகணும். சொல்லட்டுமா? இல்லை, நான் சொல்லுவேன். கையில் சீன் பேப்பரே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் 2-3 நாள் தெரிச்சிட்டேங்க. யார் கையிலையும் சீன் பேப்பர் இல்லை. எப்படின்னா வருவார், சார் வரீங்க, அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து என்னையா எந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்கிறது? நான்லாம் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். விடுங்கண்ணா, வீட்டுக்கு போகிறேன்டா, என்னால் முடியாதுடா சத்தியமாக. அடுத்த 4-5 மாதம் என்னடா பண்ண போகிறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி அப்புறமா கூப்பிட்டு, பார் நண்பா, இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் வேணாம், ஒரே மாதிரி மொத்த டீமுக்கும் சீன் பேப்பரை கொடுத்துருங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவர் அந்த சீன் பேப்பர் கான்செப்டுக்கே அதுக்கப்புறமா தான் வந்தார்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் வருவார், சார் சீன் பேப்பர், சார் சீன் பேப்பர். ஓட்டுறானா கிண்டல் பண்ணுறானான்ற. ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணீங்கன்னா சீக்கிரமாகவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப ஓவராக இருக்கு சார்.